Stones has accomplished many milestones by achieving many World Cups and many Test matches and many ODI series in the future and sorry in the present and in the future in the past. And starting, and there are many legendary cricketers in India like Sachin Tendulkar and Anil Kumble, Saurav Ganguly, and lot more cricketers has contributed to this sport to become more popular in India. And and this has inspired many Indians, many Indian youngsters to get into cricket. But after their period, MS Dhoni has become more popular among these people, and he has a lot of fan base. The most important one of the most important ethics and values which I learned from him is that teamwork and how to be a leader, and the leadership qualities I got inspired from him. And one more main thing which I learned from him is that never bother about the result. Mainly concentrate on. He has said that in an interview that never concentrate on the results, and go forward by doing the progress. So progress is more important than the result. Super. So yes, Stop. Very good. இதுல 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 வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. பழைய லெஜெண்டரி okay, sir. கிரிக்கெட், இந்தியா கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்ட் கிரிக்கெட், அதெல்லாம் ஆரம்பிச்சு எவ்வளோ பாப்புலாரிட்டி ஃபுட்பாலுக்கு அப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவிலே வேர்ல்டுலேயே ஃபேமஸான ஒரு இது. அப்புறம் Okay. எம்எஸ் தோனி அவங்களோட லீடர்ஷிப்பு எவ்வளோ கூலாக அவர் இருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அருமை அருமை அருமை. நிறைய நிறைய கான்டென்ட்ல வந்து there has been a lot of improvement. So a lot more cricketers has inspired போட்டீங்க. அதுல have பதில் has போட்டீங்க இங்கேயும். அந்த கிராமர்ல அந்த ஒரு மிஸ்டேக் தான். இன்ஸ்பயர்டு, கெட் இன்ஸ்பயர்டு கொஞ்சம் you are going back and forth. Okay. One thing for sure, கிரிக்கெட் பத்தி ஓரளவு பிடிச்சிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அந்த மாதிரி பிடிச்ச விஷயத்த பேசுறப்ப யூ கேன் பி ஃப்ளூயன்ட். இதுல நம்பர் ஆஃப் இது இருந்தாலும் குறைச்சலா இருந்தது ஃபில்லர்ஸ். ஓகே சார். நல்லா நல்லா கொண்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் பாஸ்ட பத்தி பேசுறப்ப கான்கிரீட்டா பேசிட்டு விட்டுருக்கலாம். 83 வேர்ல்ட் கப் அப்படின்னு 83 வேர்ல்ட் கப் 2011 வேர்ல்ட் கப் ஓகே அப்படி சொன்ன. இப்போ 2023 வேர்ல்ட் கப்ல ஃபைனலா தோத்துட்டாலும் நம்ம T20ல வந்து நம்ம திருப்பி இன்னொரு வேர்ல்ட் கப்ல வின் பண்ணோம், ரைட்? ஸோ பயங்கர எமோஷன் கனெக்ட் கிரிக்கெட் வர்றப்ப 83 கட்டாயமா சொல்லுவாங்க, ரைட்? 2011 தோனி வின் பண்ணதை கட்டாயமா சொல்லுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இது வந்து 2023ல எல்லா மேட்சையும் ஜெயிச்சுட்டு கடைசி மேட்சை போய் தோப்பாங்க. 2023 நம்பர் அதையும் மறக்கவே மாட்டாங்க. இது எமோஷனல் கனெக்ட் ஆகிற ஒரு பெரிய பாயிண்ட் இது. ஸோ இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ், MS தோனினா சென்னை சூப்பர் கிங்ஸ் நார்த்ல இருந்து வந்து போட்டு கலக்குன்னு கலக்கி சவுத்தையும் நார்த்தையும் டிவைடே இல்லாம பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. ஸோ மைபி அந்த மாதிரி கான்கிரீட்டா இந்த நம்பர், டேட் இல்ல இயரை சொல்றப்ப இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி வரும். ஓகே. அப்புறம் நமக்கே தெரியும் ஷுவரா 83 வேர்ல்ட் கப்னா 83 தான், 2023 வேர்ல்ட் கப்னா அதான் நமக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பாப்புலர் வேர்ல்ட். எங்க பீரியட்ல வந்து 2003ல ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல போய் தோப்பாங்க. ஏகப்பட்ட மேட்ச் ஜெயிச்சுட்டு ஆஸ்திரேலியால தோப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கால நடக்கும் இந்த மேட்ச் எல்லாம் ஃபைனல்ல தோப்பாங்க. அதுவும் ஒரு பெரிய இது. அதே மாதிரி 2003 மாதிரியே 2023லயும் தோப்பாங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குதான் தோப்பாங்க. ஓகே சார். ஸோ இப்போ நீங்க வந்து பெருசா அது கனெக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கான்டென்ட் வந்துருச்சு. குவான்டிஃபை பண்றதுல மட்டும் நீங்க பாத்துக்கணும். எல்லாத்தையும் எது பேசினாலும் குவான்டிஃபை பண்ணணும். எது பேசினாலும் அந்த நம்பரை சொல்லணும். எல்லாம் அந்த ஒரு இயர் பயங்கரமா உங்களுக்கு இதாகும். ரொம்ப கிளீனா பேசுறாரு அப்படின்னு தோணுது. நம்பர் அந்த 1992 ஏஆர் ரஹ்மான் வந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ராஜ்யம் தான் வா அப்படின்னா 1992ல ரோஜா படம் வந்தது. அந்த வருஷம் இப்ப ஏஆர் ரஹ்மானை பிடிக்கிறவங்களுக்கு அந்த வருஷம் கட்டாயமா தெரியும். அந்த வருஷத்துலதான் அவர் ஆரம்பிச்சாருன்னா அவர் பிடிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அப்ப நீங்க பிடிச்சி ஒண்ணு பண்றப்பதான் அது தெரியும். இளையராஜானா 1975 தான், அன்னைக்கிளி தான்.
இளையராஜானா 75. இப்ப பாருங்க 50 வருஷம். அப்பா 50 வருஷத்துல 1500 படமா? உலகத்துல யாருமே பண்ண முடியாது. பண்ண போறது கிடையாது யாரும். இதுக்கு முன்னாடியும் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் 1500 படம் பண்ண முடியுமா அவரால? அப்படி ஒரு இது 1500 படம் பார்க்கிறதே கஷ்டம். 1500 படம் பண்றது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். சோ ஒவ்வொரு இதையும் அவர் படம் பார்த்திருப்பாரு. படம் பார்த்துட்டு தான் பிஜிஎம் அடிப்பாரு. லுக் அட் தட் 1500 படம் 1975. சோ அவரை பிடிச்சிருக்குன்னா அந்த வருஷம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அன்னைக்கிலையும் ஞாபகம் இருக்கும். ஏஆர் ரஹ்மானை பிடிச்சிருக்கா ரோஜா ஞாபகம் இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜை பிடிச்சிருக்குன்னா மின்னலே ஞாபகம் வந்துடும். ரைட். யுவன் சங்கர் ராஜோட முதல் படம் வந்து 16 வயசுல அடிச்சது அரவிந்தன் ஒரு படம். சரத்குமார் நடிச்ச படம். அப்ப 16 வயசு தான் அவருக்கு யுவன் சங்கர் ராஜ். 16 வயசுல இவர் உள்ள வராரு அப்படின்னு. அப்புறம் 4-5 வருஷம் பிரேக் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நிறைய பண்ணாரு. சோ யுவன் சங்கர் ராஜாவும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தானே. ஒரு பெரிய ஒரு அவங்க அப்பா அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு பெரிய சம்திங் எகைன் எதுக்கு சொல்றேன்னா மியூசிக் பத்தி பேசுறப்ப ஒரு தெளிவா ஏதாவது ஒண்ணு பேசும். ஒண்ணு நாமுத்துக்குமாரோட அவரு பண்ண பாட்டெல்லாம் சூப்பர் பாட்டு. நாமுத்துக்குமார் பெரிய லிரிசிஸ்ட். அவர் சின்ன வயசுலயே அவர் இறந்துட்டோம் நம்ம. அவர் இருந்தாலே இன்னும் கூட நல்ல பாட்டு வந்திருக்கும். சோ இப்ப ஒரு கனெக்ட் கொடுக்கணும் பாத்தீங்க. ஒரு எமோஷன் வருது இல்லையா? ஆகா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாரு. 41 வயசுல செத்து போயிட்டாரு. அப்ப 41 சொல்றப்ப ஒரு குவான்டிஃபை பண்ணும். ஐயோ 41 வயசுல இறந்துட்டாரா? அப்ப 41 தெரியறப்ப அது ஒரு 39 வயசுல பாரதியா இருந்தார். எவ்வளவு பெரிய பாப்புலர் வந்தாரு பாரதி. 39 வயசு. பெரிய எழுத்தாளர் சொல்லுவாங்க, புதுமை பித்தன்னு சொல்லுவாங்க. அவரும் 39 வயசுல போயிட்டாரு. அப்ப அவங்க எல்லாம் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தா எவ்வளவு பிரமாதமா இருந்திருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க? பயங்கரமா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. So that is what it is. ஏதோ ஒரு இதுல கனெக்ட் பண்றோம். சோ எனக்கு வந்து இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்றப்ப எனக்கு அந்த 10 டாபிக்கை நீங்க ஃபைனலைஸ் பண்ணி 10 டாபிக்கை ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்களா? ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துட்டீங்களா? இப்ப நம்ம கிரிக்கெட் பார்த்தோம். இந்த 10 டாபிக்ல ஒண்ணு வைக்கலாம். கார் பார்த்தோம். 2வது ஃபிலிம் மியூசிக் பார்த்தோம். அப்புறம் டாக்ஸை பத்தி சொன்னா அதுவும் நீங்க போடுறதுன்னா போடுங்க. இந்த 4 டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த 4 டாபிக் நீங்க ஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். நம்ம நிறைய நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. இன்னொரு 6 டாபிக் இதோட. உங்களுக்கு பிடிச்ச டாபிக் பக்காவான டாபிக் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு வாட்டி பேசி பாருங்க. நம்ம கண்ணாடி முன்னாடி பேசலாம், இல்ல சிம்பிளாவே பேசலாம். நம்ம கேமராவுக்கு முன்னாடி கூட பேசலாம். நீங்க பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னிட்ட வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ வந்து ஏன்னா அதுல நான் சொல்றது குவான்டிஃபையேஷன் சொல்றேன் பாத்தீங்களா? அது பெரிய பவர்ஃபுல் டெக்னிக். அது வந்து கொண்டு வரணும். அதை கொண்டு வரவங்க உண்மையிலேயே அந்த டாபிக் பத்தி காதல் இருந்தாதான், அது நேசம் இருந்தாதான், பிடிச்சிருந்தாதான் உங்களால நம்பர் எல்லாம் சொல்ல முடியும். இப்ப ஒருத்தருக்கு வந்து இது பிடிக்குது, விஜய் வந்து பிடிக்குது. விஜயோட 50வது படம் என்னன்னு சொல்லிடுவாங்க. ஆனா விஜய் பிடிக்காம சும்மா மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு 50வது படம் தெரியாது. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா விஜயோட 50வது படம்? சுரா. அப்ப விஜய் பத்தி தெரியுது. சோ இவரு அஜித்தோட 50வது படம் ரொம்ப ஃபேமஸ் படம், பயங்கரமா ஹிட் அடிச்ச படம். சுரா இன்ஃபேக்ட் ஃபெயிலியர். பட் இவரோட 50வது படம் பயங்கர ஹிட் அடிச்ச படம். வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண மங்காத்தா. பெரிய ஸ்கிரீன்லயே போடுவாங்க பயங்கரமா. இன்ஃபேக்ட் பயங்கரமான ஹிட் அடிச்ச படம்னு சொல்றேன். வெங்காத்தாவுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் இன்னும் கொடுக்கலாரு. சோ இப்ப யாராவது இப்ப அஜித்தை பத்தி ஃபாலோ பண்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் 50வது படம். சோ இவங்களுக்கு தெரியலாம். சோ அது மாதிரி ரஜினிகாந்த் ஒரு பெரிய ஆக்டர். அவரோட 50வது படம் ராகவேந்திரன் பெரிய ஃபிளாப் ஆச்சு. ஆனா வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படத்தெல்லாம் நடிச்சிருப்பாப்ல. அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல 100வது படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. கமலஹாசன் 100வது படம் ராஜபார்வை. அதுல வந்து கண்ணு தெரியாத ஆளா நடிச்சிருப்பாங்க. ராஜா பார்வை இல்லாத ஆள். ரொம்ப பிரமாதமான படம். ஆனா ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ இப்ப என்னன்னா அது மூவிஸ பத்தி தெரியவங்களுக்கு அது தெரியும். அதுல ஒரு 100th மூவி ஒரு ஆக்டருக்கு பெரிய ஹிட் அடிச்சு. தமிழ்ல மங்காத்தா விட எல்லாம் பெரிய ஹிட். தமிழ் இதுல வந்து தமிழ் சினிமால 100வது படம் யாருக்கும் பெருசா ஓடாது. எம்ஜிஆர் கூட ஒளிவிளக்கு தான், அது சுமாரா தான் போச்சு. 100வது படம் விஜயகாந்துக்கு கேப்டன் பிரபாகரன். அதுக்கப்புறம் அவரை கேப்டன்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வந்து ஆர்கே சொல்லுபடின்னு சொல்லி நடிகை ரோஜாவோட ஹஸ்பண்ட்.
ஓகே சார். ஓகே. ஆர்கே செல்வமணியா அந்த படம் ஓடிச்சு, எல்லா இடத்துலயும் ஓடிச்சு. எப்படி விஜய்க்கு கில்லின்னு ஒரு படம் ஓடிச்சு இல்லையா? ஆமாங்க சார். எங்க பார்த்தாலும் ஓடிச்சு. அது மாதிரி இந்த கேப்டன் பிரபாகரன் படம் ஓடிட்டே இருந்தது. ஓகே. அதான். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் ஒரு ஹிட்டே கொடுக்கல. ஆனா அந்த 7-8 வருஷம் அந்த படம் மட்டுமே தாங்கிச்சு. அதான். அதுக்கப்புறம் ரமணான்னு ஒரு படம் 13 வருஷம் கழிச்சு தான் பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஓகே. அஃப்கோர்ஸ் வானத்தி படம் கூட ஹிட் தான் 10 வருஷம் கழிச்சு. ஆனா 10 வருஷத்துங்கிறதுக்கு ஒரு ஹிட்டே கிடையாது. இப்ப பாத்தீங்களா, சரி. அந்த டேட் டைம்ல அந்த சொன்ன பாத்தீங்களா, அந்த குவான்டிஃபிகேஷன். இந்த குவான்டிஃபிகேஷன் ஆ. சொல்றப்பதான் ஆத்தென்டிசிட்டி இருக்கும். ஓகே சார். தைரியமா சொல்லணும். ஆனா பொய் எதுவும் சொல்லக்கூடாது. செக் பண்ணா 100வது படம் ராஜபர்வையா இருக்கணும். செக் பண்ணா 100வது படம் வந்து ராகவேந்திரா இருக்கணும். செக் பண்ணா கேப்டன் பிரபாகரன் இருக்கணும். செக் பண்ணா 50வது படம் இதுவா இருக்கணும், மங்காத்தாவா இருக்கணும். செக் பண்ணா ஓகே. 50வது படம் சுறா, நீங்களே சொல்லிட்டீங்க. அது இருக்கணும். தப்ப மாத்தி சொல்லக்கூடாது. ஆனா நீங்க கரெக்டா தெரிஞ்சதுன்னா, நீங்க நினைச்சாலும் கண்ணை மூடிட்டு அடிப்பீங்க. 1983 வேர்ல்ட் கப் கண்ணை மூடிட்டு அடிப்போம். ஓகே சார். ஸோ அந்த அந்த வகையில வந்து நீங்க அந்த அடுத்த ஒரு 6 டாபிக் 4+6 10 டாபிக் கொண்டு வாங்க. குவான்டிஃபை பண்ணுங்க. ஓகே சார். நம்ம குவான்டிஃபை பண்ண நீங்க அங்கேயே குரூப் டிஸ்கஷன்ல என்ன டாபிக் கொடுத்தாலும் நம்ம அந்த நினைப்பு குவான்டிஃபிகேஷன்ல வந்துடும். இந்த இயரை சொல்லலாமா, இந்த இதில் சொல்லலாமா அப்படின்னு. நான் 12th முடிக்கிறப்ப அப்படின்னு நீங்க ஒரு வருஷம் சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12th எந்த வருஷம் முடிச்சீங்க சார்? 2021. இந்த ஷார்ப்பா வச்சுக்கணும். 12th நான் 2021ல முடிச்சப்ப நான் எனக்கு இப்படிதான் தோணுச்சு அப்படின்னு 12ங்கிற வேர்டு யூஸ் பண்றீங்க, 2021 ஒரு வேர்டு யூஸ் பண்றீங்க. இதுதான் பேனல்ல உள்ளவங்களுக்கு பிடிக்கும். காக்ரீட்டா பேசுறாரு, கன்விக்ஷன் சொல்லுவாங்க அந்த வார்த்தை. வேர்ட்ஸ் ஆஃப் கன்விக்ஷன் தெளிவா. கேப்டன் பிரபாகரன் 1990 100th மூவி. ரஜினி கமல் பண்ணாத ஒரு விஷயத்தை விஜயகாந்த் பண்ணாரு, முடிஞ்சு போச்சு. வாவ், தட்ஸ் சோ விஜய் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து அஜித் பண்ணாரு கட்டாயமா. 50வது படம் அது அப்படி ஒரு ஃபிளாப்பா போச்சு. அவசரமா என்ன பண்ணாங்க சன் பிக்சர்ஸ், ஐயோ இவ்வளவு பெரிய ஃபிளாப் ஆச்சுன்னு இவரோட சிங்கம் 1 இவரோட படம் சூர்யாவோட படத்தை கொண்டாந்து அதே தியேட்டர்ல எல்லாத்துலயும் ஃபில் பண்ணாங்க. அது லாஸ் ஆனது எல்லாத்தையும் இந்த சிங்கம் 1 வச்சு எடுத்தாங்க. லுக் அட் தட். திடீர்னு வந்து சுறா சொல்லிட்டு சிங்கம் சொல்ல. அப்ப எனக்கு என்ன, விஜய்ங்கிற ஒரு கேரக்டர்ல சினிமாங்கிறது ஓவராலாவே ஏதோ ஒரு வகையில ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சோ அதனாலதான் சுறா வந்து சன் பிக்சர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஓகே. பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸுக்கு உள்ள அந்த காஸ்ட், அந்த எக்ஸ்பென்ஸ் ஆனது, அந்த லாஸ் ஆனதை சரி கட்டினாங்க. லுக் அட் தட். அந்த இண்டஸ்ட்ரி பத்தி அதோட பொருளாதாரத்தை பத்தி கூட நம்மளால பேச முடியுது. ஏன்னா பிடிச்ச விஷயத்த நீங்க ஒரு ஸோ உங்களை பத்தி இந்த இயர் இதெல்லாம் 12th இப்போ பண்ணேன், 10th இப்போ முடிச்சேன், இது டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னாலே நீங்க சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த வருஷத்துல இது முடிச்சேன், அந்த பீரியட்ல கரோனா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, அப்பயும் நாங்க நல்லா பண்ணேன் 2021 சொல்லலாம். டெஃபினட்டா சொல்லலாம். நம்ம முன்னாடியே கூட பேசியிருக்கேன் 2021 கரோனா பத்தி எல்லாம் பேசுவோம். ஸோ டெஃபினட்டா இது வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். வாட் வி கேன் டூ. ஸோ நான் அடுத்த கிளாஸ் மட்டும் சொல்றேன். உங்களுக்கு எப்போ இந்த குரூப் டிஸ்கஷன் எப்போ இருக்குது ஆக்சுவலா எக்ஸாக்டா? செப்டம்பர் 3rd வீக் நீங்க டேட் ஏதாவது தெரியுமா? 3rd வீக். ஆமா, டேட் ஒன்றும் சொல்லுங்க சார். ஆனா வந்து இந்த வாரம் இருக்குன்னு சொன்னாங்க சார். அப்புறம் அடுத்த வாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் 3rd வீக்கெண்டே சொல்லி. சண்டே மட்டும் நான் ஒரு வெட்டிங் இதுக்காக கும்பகோணம் போறேன், நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு வரேன். ஓகேங்க சார். நீங்க எப்போ அவைலபிளா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்க ரெடி பண்ணிடுங்க. 10 டாபிக் 4 டாபிக் இருக்குது. அது எழுதுங்க. ஸ்கிரிப்ட் நீங்க ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு இதுக்கு நீங்க 1/2 hour போட்டா கூட யோசிச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொண்டு வரணும். 1/2 hour நீங்க ரியலிஸ்டிக்கா போடுங்க. 10 இதுக்கு வந்து உங்களுக்கு 5 மணி நேரம் ஆகும். 3 hours ஆகும். நீங்க 1 hour ஒரு 5 சிட்டிங் உட்காருங்க. 2 டாபிக்கா முடிங்க. முடிச்சுட்டு அழகா கொண்டு வந்து நான் சொல்ல குவான்டிஃபிகேஷன் தான் ஆத்தென்டிசிட்டி. அதுல ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் ஒரே சென்டென்ஸ்ல. குவான்டிஃபிகேஷன்ங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயத்த நீங்க கொண்டு வருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனில் கும்ப்ளே. 10 விக்கெட் எடுத்தாருப்பா, ஞாபகம் இருக்கா? 10 விக்கெட் 84. ஒரு இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டையும் எடுப்பாரு. 10 for 84 ரைட். பயங்கரமான ஒரு அனில் கும்ப்ளேன்னா அதான். பாகிஸ்தானுக்கு இருக்க 10 விக்கெட்டையும் கழட்டுவார். அது பாகிஸ்தான் இருக்கிறது இந்தியன்ஸுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரே ஆளு 10 விக்கெட் எடுக்க முடியல. முத்தையா முரளிதரன் 9 விக்கெட் எடுப்பாரு. இவர் 10 விக்கெட்டுமே எடுப்பாரு ஒரு இன்னிங்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க சார். கூகுள் 10 ஸ்பின்னரு 10 விக்கெட்டையும் கழட்டுவாப்ல டெஸ்ட் மேட்ச்ல.
ஓகே ஓகே இப்பயும் அவர் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அவர் இன்னும் இந்தியால வந்து அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். பயங்கரமான ஆள். அவ்வளவு ஜென்டலான ஆளு. ஆனா ஸ்பின்னர் இவ்வளவு தூரம் பண்ண முடியுமாங்கிறத சூப்பரா பண்ணாரு. இது ஷேன்வான் இந்த காலத்துல ஷேன்வான் விளையாடுறப்ப இவர் விளையாடுறாரு. அதான் இருக்கப்பயும் இவர் இருந்தாருல அந்த அதான் பீரியட் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் பெரிய ஸ்பின்னர்ஸ். அவங்களுக்கு இருக்கு சரி அவங்களுக்கு நடுவுல ரொம்ப கலக்கின ஒரு ஆள். ஓகே ஸோ இப்ப பண்ணலாம். நான் வந்து அந்த டைம் மட்டும் சொல்றேன். நம்ம we can have it. அதுக்கு ஓகே டெஃபினட்டா அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிக்கலாம். சண்டே மட்டும் முடியாது. சண்டே இருந்தானே எடுத்துடலாம்னு பார்த்தேன். சரி இன்கேஸ் சண்டே நான் கோயம்புத்தூர்ல இருந்தா கட்டாயமா நான் சொல்றேன். ஓகே சார் ஆனா சண்டே மார்னிங் தான் ஃப்ரெண்டோட பையனுக்கு மேரேஜ். ஓகே சார் இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போறேன் நான். இந்த இந்த 10 டாபிக்ஸ் மட்டும் இது பண்ணி விடுங்க. எனக்கு ஓகே வாட்ஸ்அப்ல கூட நீங்க சொல்லலாம். அந்த 10 டாபிக் இதான் சூஸ் பண்ணிருக்கேங்கிறத நீங்க போடலாம். ஓகே ஓகே சார் 4 already we have chosen, 6 more you have to choose. இந்த 10க்கு ஸ்கிரிப்ட் வேணும், குவான்டிஃபிகேஷன் வேணும். பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்ல நீங்க கொண்டு வந்துக்கலாம். வந்துட்டு நீங்க ஓகே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேசலாம். ஓகே So, okay, I'll see you in the next class. ஓகே Okay. தேங்க்யூ தேங்க்யூ Thank you.